Doctor என்ன பூவா Hi friends, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிடல் போறோம். So ஹாஸ்பிடல் எதுக்காக போறோம்னா எனக்கு ஒரு சின்ன செக்கப் இருக்கு. அப்புறம் இவனுக்கு வந்து வேக்சின் அடிக்கணும். So நம்ம வந்து அல்ஜரா ஹாஸ்பிடலுக்கு தான் போக போறோம். So என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி அங்க தான் நடந்தது. So இவனை இங்க தான் கண்டினியூ பண்ணிட்டு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். So நம்ம வீட்ல இருந்து ஒரு 10 minutes to 15 minutes தான் எடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கேர் பண்ணுறதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு வேக்சினுக்குன்னு வந்துட்டா இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்குது கிட்ஸுக்குன்னு. ஸோ அங்கே வந்துட்டு கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி ப்ளே ஸ்டப்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒருத்தன அவனோட வெயிட்டு பின்ன வந்துட்டு ப்ரெஷர் செக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு பின்ன அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போனோம். ஸோ இவங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் டாக்டராக தான் பார்த்துருந்தோம். அவங்க இப்போ இல்லை. ஸோ இவனுக்கு வேக்சின் அடிக்கிறது தெரியாது. ரொம்ப வருஷம் கழிஞ்சு போகிறோம் ഗുഡല്ലേ അപ്പോഴല്ലേ സിക്കാവാണ്ടിരിക്കാനല്ലേ അത് കുഴപ്പമില്ല. ഒരു മിനിറ്റ് പെയിനുള്ളൂ, ഒരു സെക്കൻഡ് പെയിനുള്ളൂ. അതൊക്കെ എടുത്തരും. ஸோ பெயினை வரும் அப்படின்னா சொல்லிட்டு இந்த ஜூஸ் குடிக்கிறக்காக பண்ணிகிட்டு இருந்தான். சரி இது வரைக்கும் வந்துட்டு அவனுக்கு என்ன ஒரு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனை படுக்க வச்சப்போவும் அவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசில் போட்டது அப்புறம் வந்துட்டு இந்த ஏஜில் தான் போடுவாங்க. நம்ம ஊருக்கும் இங்கேயும் வேக்சின் வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இவ்வளோ டைம் எடுத்தது. ഇവിടെ നോക്ക് പോനു. വാ ഇവിടെ നോക്കിയേ ചുക്രു ഇതെന്താ അറിയില്ലേ? ഇത് സോപ്പാ? ഹാൻഡ് സാനിറ്റൈസ് ചെയ്യാനാണോ? ഇവിടെ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு அவனை டைவர்ட் பண்ணுறதுக்காக நிறைய சொல்லிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அவன் வந்துட்டு நார்மல் ஆகிட்டான். செகண்ட் இன்ஜெக்ஷன் தான் கொஞ்சம் எனக்கும் சங்கடம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு நாங்கள் வந்துட்டு மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் வந்தோம். என்னென்னா எங்களுக்கு வந்துட்டு பர்த்டே ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகணும். ஸோ இவரோட ஃப்ரெண்டோட இதுக்கு ஸோ தம்பின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட குழந்தைங்களுக்கு பர்த்டே 4 years செலிப்ரேட் பண்ணுறா. ஸோ அவங்க பர்த்டே அப்போ உள்ளே போனோடனே ஷெஃபோராக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கர தீம் செட் பண்ணிட்டு பயங்கரமாக வந்துட்டு டான்ஸும் அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ அப்படி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் அவங்க செட்டப் பண்ணியிருக்கிற விதமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுதான் சொல்லி ஆகணும். டான்ஸும் பாட்டுமா இருந்தது. அண்டு இது வந்து நம்ம கோகோனட் வாட்டர்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிக்கு எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்போவுமே இந்த மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் வந்து ஒரு ஹாப்பனிங் பிளேஸ் தான். ஏதாவது ஒன்று டியோர் இல்லை ஏதாவது எக்ஸ்பென்சிவ் ஸ்டஃப் இல்லை பிராண்ட்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் வெரைட்டியாக நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி கண்ணை வந்து பறிக்கிற மாதிரி சூப்பராக அவங்க வந்துட்டு யோசிக்காத விதம் நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சூப்பராக திங்க் பண்ணி அவங்க க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன வச்சுருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லுமே எல்லோ தீமாகவே இருந்தது. ஸோ இது வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடி ஆயில் அந்த மாதிரி நல்லா ஸ்மெல் இருந்தது. எல்லாமே ஒவ்வொன்றும் பார்க்குறக்கும் அண்ட் யூஸ் பண்ணி பார்க்குறக்கும் நிறைய டெஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாடி ஆயில் பிரசிலியன் ஸ்டஃப்னு நார்மலி வந்துட்டு பாடி ஆயில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. நிறையா பேர் நிறையா வாங்கி போயிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறனால நம்ம அதிகமாக நான் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போனேன். ஸோ அது முடித்தோடனே நம்மளோட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து காரில் ஏறியாச்சு.
ஸோ இங்கே வந்து அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் வேக்சின் எல்லாம் அடித்தனால அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அப்போவே நாங்கள் வந்துட்டு பசி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆனனால சரி ஷவர்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து எனக்கு சாப்பிடணுன்னு இருந்தது. சரி வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கு கிஃப்ட்டு இது பண்ணுறக்கு நம்ம டைசோக்கு வந்திருந்தோம். ஸோ டைசோக்கு வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு வந்துட்டு டைசோவில் வந்து கிஃப்ட் அந்த கவர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லுமே ஹாலோவீனோட இதாக தான் இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லுமே வந்துட்டு அக்டோபர் 30th ஆர் 31st 30th நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹாலோவீன் தானே. ஸோ அது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஃபுல்லும் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். பயங்கரமாக ஸ்கேரியாக இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ஷேக் ஆகும். பட் என்னமோ இதை இப்போ ஆகலை. ஸோ இது பார்க்குறக்கு நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம கிஃப்ட் கவர் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரக்க ஆல்மோஸ்ட் லேட் ஆகிடுச்சு. பட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டான கேக்கு, ஸ்னோமேனோட கேக்கு, அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு தான் பர்த்டே. ஸோ ருத்ரான பேர் அண்ட் 4 years. இவனுக்கு வந்து 3 months தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டேட்டுமே பார்த்தீங்கன்னா 5 and 6 அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து இந்த துபாயில் வந்ததுலேருந்து எனக்கு அவனை ரொம்பவே நல்லா தெரியும், தம்பி மாதிரி. அண்ட் இவங்க ஒய்ஃபும் ரொம்ப நல்லாவே பழகுவாங்க. அப்போது இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கும் இவங்களோட அம்மாவும் அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ இருந்தாங்க, அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. சும்மா ஒரு சிம்பிளாக சூப்பராக வந்துட்டு எல்லாருமே ஃபேமிலியும் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக பாட்டு டான்ஸு அந்த மாதிரி எல்லாம் போய் அதுக்கப்புறம் நாங்கள் சூப்பராக ஃபுட்டும் வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் மட்டும்தான் இல்லை, மட்டன், நாங்கள் பீஃபெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, பிரியாணி, நெய், கீ ரைஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் பாயசமும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே சூப்பராக ஒரு வெட்டணும். ஸோ பாருங்கள், ஸோ கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஐஸ் கேக் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஃபுல்லுமே ஐஸாக இருந்தது. நம்மளோட கேக் டெக்ஸ்சர் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் குழந்த வந்துட்டு அது கேக்கு நினச்சிட்டு டக்குன்னு வாயில் போட்டால் அப்புறம் பார்த்தா பயங்கரமாக இதாக இருந்ததுனால, கூலாக இருந்ததுனால அவளோட ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க பயங்கர டான்ஸ் ஆகிடுச்சு 2 பேரும். எல்லாம் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே டிவியில் பார்த்து கடைசியில் நாங்கள் டிவியில் பாட்டு போட்டு கொடுத்தோன்னே பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்ம தளபதி இல்லாமல் என்னங்க பாட்டு பார்த்திங்களா, ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க போடுறதுக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட் பார்த்திங்களா, கீ ரைஸ் இருந்தது, மட்டன் கறி, பீஃப் ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து பரோட்டா, அது மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் ஹோம்மேட், ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் போட்டு இப்போ மலையாள சாங் ஆயிடுச்சு. அப்போ மலையாள சாங் போட்டுட்டு ஆட ஆரம்பித்தாச்சு. ஸோ இவங்கள தலையில் தூக்கி வச்சோன்னே இவங்களுக்கு பயங்கர ஃபன் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அதுதானே வேணும். ஸோ
அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வரக்கு நைட்டு ஒரு 1 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் கார் வேறு கொஞ்சம் ஃபால்ட் வந்துச்சு. ஸோ அது ஒர்க் ஷாப்னால நாங்கள் ரெண்ட்டுக்கு ஒரு கார் எடுக்க வேண்டியதாக வந்தது. ஸோ நம்ம பிஎம் வந்துட்டு ஃபியூவல் பம்ப் ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லிட்டு அது வந்து அப்போவே அங்கே நின்று நம்ம ஒர்க் ஷாப் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து அதோட வீடியோ நான் கடைசியில் அது எப்படியெல்லாம் தூக்கிட்டு போனோம்னு ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. ஸோ அதை அப்படி விட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் சுசுக்கியோட சியாஸ் கார் வந்து எடுக்கும்போது ஃபுல்லுமே இவர் ஒரு வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஏன்னா இது ரிட்டர்ன் பண்ணும்போது அதே மாதிரி இருக்கணும், இல்லைனா வந்துட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது பர் டே வந்து 90 dirhams பே பண்ணி நம்ம எடுக்கணும். ஏன்னா ஒர்க் போகிறனால நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நமக்கு எடுத்து தான் ஆகணும். ஸோ ஏன்னா டெய்லியும் டாக்ஸி போயிட்டு வரக்கு பயங்கரமாக சார்ஜ் ஆகும். ஸோ இவரோட ஒர்க் வந்துட்டு ஆஃபீஸ் டு ஆஃபீஸ் வீடு மாதிரி இல்லை, ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே போகணும். ஸோ ஆஃபீஸ் போகணும், அதுக்கப்புறம் ஹோட்டல் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறி உட்காந்தோடனே நம்ம காரு பிஎம்டபிள்யூக்கும் இதுக்கும் உட்காரமோன்னு பயங்கர டிஃப்ரென்ஸ். அதுவும் நம்ம ஊரில் நம்ம போகும்போது நமக்கு தெரியல, பட் நம்ம ஊர்லேயும் எனக்கு வோல்க்ஸ்வேகன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது பயங்கர கம்ஃபியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லாமே வந்து ஹம்ப் ஏறதுன்னு ஃப்ரண்ட்லேயே எனக்கு பயங்கரமாக தூக்கி போடுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்துட்டு நாங்கள் சும்மா கிடச்சது எந்த காராக இருந்தாலுமே நம்ம வந்து உட்காந்து ஒரு ரவுண்டு போவோமே, நம்ம வீடு இங்கே தான் இருக்குது, ஸோ அதை சுற்றி ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ பையனுக்கு இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் தட்டி அனுப்பிச்சு கொண்டு வரணும். ஸோ இவரோட கார் ஆக்சுவலி டிஐஎஃப்சியில் ஜூமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது துபாயில், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறாரு அவர். ஸோ அங்கே தான் வந்துட்டு கார் பார்க்கிங்லேயே நின்றுச்சு. அதிலிருந்து தூக்கிட்டு இந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போய் ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கோம். ஸோ நான் போகலை, இது அவர் எடுத்து தந்தது தான். ஸோ அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது. ஸோ கொஞ்சமே ரிஸ்கியாகவே தான் இருந்தது. பயங்கர ஒரு மாதிரி இது ரெடியாகி நம்ம கிட்ட வரணும் இல்லை. ஸோ அந்த ஒரு 2 days வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. கார் வந்துட்டு ஒன்று இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரி, அப்புறம் நம்ம காரும் கிடச்சிருச்சு. கார் கிடச்சோன்னே சரி வாஷ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாஷ் பண்ணோம். அப்போது மேனுவல் வாஷ் இருக்குது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வாஷ் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு நம்ம பண்ணி. எப்போவுமே மேனுவல் வாஷ் பண்ணுவோம். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மால்ஸ்லேயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாஷ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு 20 dirhams இல்லை 30 dirhams வாஷ் பண்ணிடலாம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 dirhams 32 dirhams இல்லை 35 dirhams எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே மேனுவல் வாஷ்னால் 40 something இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இது வந்து முன்னாடி ஒரு கார் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறது பார்க்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அவங்க வந்து வைப் பண்ணுறது ஃபுல்லுமே ஆளுங்க வச்சு தான் வைப் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு க்ரீன் சிக்னல் ஒன்று போடுவோம். ஸோ அந்த க்ரீன் சிக்னல் போடும்போது நம்ம அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் நிற்கணும். சில இடத்துல நம்ம வந்து அங்கே நின்னாலே அதுவே மெதுவாக மூவ் ஆகி ஃப்ரண்ட்டில் போகும். ஸோ நம்ம இங்கே பே பண்ணிவிட்டு அவங்களே வந்து பே வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் பே பண்ணிட்டோம். ஸோ ஆன்லைனில் மீன்ஸ் நம்ம வந்து கார்டில் பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அவங்க சொல்கிற அந்த பாயிண்டில் வந்து நிறுத்தி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பார்க்குறக்கு ஆக்சுவலி உள்ளே இருந்து நம்ம அந்த க்ளீன் பண்ணுறது பார்க்குறக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பயங்கரமாக இது பண்ணியிருந்தோம். அண்ட் காரில் இன்டீரியர் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ ஒரு நாள் அதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ தான் அது இன்டீரியர்லாம் பண்ணி நம்ம செட் பண்ணி ஓகே சூப்பராக போக போகிறோம் அப்படிங்கும்போது தான் கார் ஒரு இது ஒரு நமக்கு வேறு ஒரு வேலை வச்சுது. ஸோ அதுவும் ரெடி பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூ ஸ்ப்ரே நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், நாங்கள் பயங்கரமாக கொஞ்ச நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் த்ரூவில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணுறது. ஸோ வந்து பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே வந்து ஃபுல்லும் வேக்யூம் பண்ணிடும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு வண்டி வந்து வெளியே வச்சோடனே இவங்க வந்துட்டு 2-3 பேர் வந்துட்டு ஃபுல்லுமே தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம டிக்கியிலேருந்து எல்லாமே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லுமே வந்துட்டு வேக்யூம் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு உள்ளே நாங்கள் வந்துட்டு இந்த ஜூம்னு சொல்லிவிட்டு அங்கே வந்திருந்தோம். அங்கே வரும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு சார்பெட் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அது வாங்கினேன். குவாவோட லண்டன் டைரியிட வாங்கியிருந்தேன். பட் சொல்லி ஆகணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தொண்டை போச்சானும் தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கூலில் தக்கிட்டு பயங்கரமாக இருந்தேன். ஸோ அரபிக் 1 to 10 நம்பர்ஸ் வந்துட்டு அவனுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஆள் வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. அவனும் அது பிக்கப் ஆகிட்டான். What's that? 10 and 10. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோ லாங்காக போச்சு, நாங்கள் டிசைனெல்லாம் பண்ணிடுவோம் வீக்கெண்ட்லங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நீ ஜாஸ்தி